Hi students, so today 9th CBSE new syllabus for Maths chapter 2 exercise 2.1 பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் டு ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஓகே, ஸோ இதில் நான் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கணும். தெரியறது என்னென்னா நமக்கு அது பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே நம்ம கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி சொல்லுங்கள் பார்ப்போம். யார் சொல்கிறா? வெரி குட், சொல்லிட்டீங்களா? எத்தனை டிகிரி எவ்வளோ இருக்குது? ஹையஸ்ட்டு இது பாலினாமியலா? எஸ், இட் இஸ் அ பாலினாமியல். எத்தனை டிகிரி இருக்குது? 2. ஓகே, வெரி குட். 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. ஸோ 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ட்ரைனாமியல். 2 டைம் 2 டிகிரி 2 இருந்தால் குவாட்ராட்டிக். இது வந்து ட்ரைனாமியல். சரி, இங்கே பாருங்கள். இப்போ வேரியபிள் சேஞ்ச் ஆகிருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? எந்த வேரியபிள் ஆல்ஃபபெட்டில் எந்த வேரியபிள் கொடுத்தாலும் அதே தான். ஒய் ஸ்கொயர் டிகிரியை பற்றின 2 2 அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? குவாட்ராட்டிக். மற்ற எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ். 3 டேர்ம்ஸ்னால் ட்ரைனாமியல். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். -9 முன்னாடியே சொன்னேன், நான் இருக்கா கான்ஸ்டன்ட் என்னது? பாலினாமியல். ஏன்னா இந்த இடத்துல வேரியபிள் நீங்கள் போட்டுக்கங்க, x⁻0 அப்படின்னு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லைல்ல. அப்போ வாட் இஸ் த டிகிரி? 0. வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். ஓகேவா? வாட் இஸ் த டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? 0. இது எத்தனை டைம்ஸ் இருக்குது? ஒரே ஒரு டைம். ஒரே டைம் தான் அதுக்கு பேர் என்ன? லீனியர். அடுத்தது இங்கே பாருங்கள், எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். டிகிரி என்ன? 2 டைம்ஸ். 2 டைம்ஸ்னால் பைனாமியல். ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? 1 லீனியர். ஐயோ தப்பா எழுதிட்டேன். ஒரே ஒரு டைம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மோனோமியல். ஒரு டைம் இருந்தால் மோனோமியல், ஒரு டிகிரி இருந்தால் அதுக்கு பேர் லீனியர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிகிரி கொடுத்துட்டாங்க, உங்களை ஒரு பாலினாமியல் எழுத சொல்கிறாங்க, நீங்களா உங்களை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க ரேண்டமாக. எழுதலாமா? நமக்கு என்ன வேணும்? டிகிரி 1 இருக்கணும். ஓகேங்களா? எத்தனை டைம் வேணாலும் இருக்கலாம், எனக்கு டிகிரி 1 தான் இருக்கணும். அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 × x + 3 எழுதலாமா? இங்கே x பவர் என்ன இருக்குது? 1. டிகிரி 1 இருக்கா? இங்கே கஷ்டம் தான். இப்போ டிகிரி 2 இருக்கணும், எழுதிக்கோங்க. -2x² + -3x + 2 எழுதிக்கலாம். ஏன்னா எனக்கு ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கணும்? ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்கணும்? 2 தான் இருக்கணும். இங்கே எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எனக்கு டிகிரி 2 இருக்கணும். 3 டிகிரி வச்சு சொல்கிறாங்க. 3x³ x³. ஸோ ஒரு டைம் போதுமா? போதும், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு தேவை டிகிரி 3 இருக்கணும், அவ்வளோதான். எத்தனை டைம் இருக்கணும் எதாவது மென்ஷன் பண்ணால் அதுக்கு தகுந்தப்பில் எழுதுங்க. இல்லையா டிகிரி 3 இருந்தால் போதும்னு சொன்னாங்கன்னா இதோடய நிறுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.